இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பிளேயிங் ரைவல்ஸ் வித் ஸ்னைப்பர் பார்ட் 2. இந்த வீடியோ பார்க்காதன்னா நம்ம சேனலை பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஒருத்தன் மாட்டிருக்கான். சிறப்பாம செஞ்சு விட்டுலாம். எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுவோம். ஓகே வந்துட்டோம். ஸ்னைப்பர் யூசி ஸ்னைப்பர் போறோம். இதான் கைஸ் பிளேயிங் ஸ்னைப்பரோட ஃபைனல் பார்ட். ஓகே ஆர்பிஜி இல்ல புரியல எனக்கே புரிய மாட்டாங்க. நம்மதான் கைஸ் மேட்ச் இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். போன டைம் போட்ட வீடியோலுமே சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 2 மேட்ச் போச்சு. லீவ். Oh my god guys. சரி guys அடுத்த மேட்ச் போவோம். ஓகே guys நம்ம கோஜோ ஃபேன் இங்க சுக்குனா ஒருத்தன் வந்திருக்கான். இவனை முடிச்சிடலாமா டவுட்டா தான் இருக்கு. சரி வாங்க போவோம். போச்சு நைஃப் பிளேயர் guys. என்ன நைஃப் பிளேயர் கிட்ட மட்டும் ஆகாது guys. இவன் ஏன் இந்த மாதிரி விளையாடுறான்? போச்சு கைஸ் ஆர்பிஜி கைஸ். போடு அப்பதான் கைஸ் சுக்குனா ஃபேனு கைஸ். நான் பர்சனலா கோஜோ ஃபேன். நீங்க கோஜோ ஃபேனா சுக்குனா ஃபேனா மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. இது பண்ணலான்னு பாக்குறான். மேல வந்துட்டாங்க. சொன்னல கைஸ் நான் மேல போயிருக்கணும். மேல ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளையாண்டு இருந்திருக்கணும். ஓகே இவன் என்னோட டாக்டிக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே இத பண்ணி என்ன தோக்கடிக்கலான்னு பாருங்க. அதுதான் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு ஷாட் அடிச்சனா நம்ம தான் கைஸ் ஃபார்ம்ல இருக்கோம் கைஸ். ஃபார்ம் கைஸ் ஃபார்முக்கு லைட்டா லாக் கைஸ். நடுவில் ஒரு கொஞ்ச நேரம் நின்னா அப்பயே அடிச்சிருந்துருக்கணும்.
லாக்ல அவனுக்கு லாக் கைஸ், எனக்கு லாக். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் உங்க டார்க் கேமர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.